ஸோ ஃபோட்டோவும் அட்டாச் பண்றேன். ஃபோட்டோவோட நீங்க பார்க்குறப்போ நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கும் நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ப்ராக்டிகல் செஷன்ஸுக்குமே நீங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெஷர் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்குபஞ்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்டேக் இஷ்யூஸ் அது மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னா, ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து குடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்டேக். ஸோ ஹெட்டேக் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ பர்ட்டிகுலர் இந்த ரீசன் தான் இல்ல. ஸோ ஹைப்பர் அசிடிட்டியா இருக்கலாம், இல்ல டென்ஷன் ரீசனா இருக்கலாம், சைனசைட்டிஸ், இல்ல ஐ ப்ராப்ளம் இது மாரி நெறைய ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன ரீசனால அவங்களுக்கு வந்து ஹெட்டேக் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கேத்த மாரி தான் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து குடுக்கணும். ஏன்னா சில பேருக்கு வந்து ஐ ப்ராப்ளம்னால அவங்களுக்கு வந்து ஹெட்டேக் இருக்கலாம். இல்ல டென்ஷனால ஹெட்டேக் இருக்கலாம். ஸோ கரெக்டான காஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து குடுக்கலாம். பிஃபோர் வந்து பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு சுன் வந்து தெரியணும். நீங்க நார்மலா பேசிக் லெவல் ஆஃப் அக்குபஞ்சர் நீங்க படிச்சிருக்கீங்க, இல்ல நாலேட்ஜ் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்து பாயிண்ட் வந்து மூவ் பண்ணலாம். பட் எனக்கு தெரியாது, பேசிக் தெரியாது அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சுன் லெவல் மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்க்கணும். சுன் அப்டிங்கிறது மெஷர்மெண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ் வந்து எப்படி வந்து கரெக்ட்டா வந்து அக்யூரேட்டா அந்த லொகேஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சுன் மெஷர்மெண்ட்ஸு. அந்த பிக்சர வந்து நான் இதில வந்து அட்டாச் பண்றேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருக்கு அப்டின்னாலும் கமெண்ட் சுன் அப்டிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த நம்ம தம்மோட சைஸ் தான். ஓகே. ஸோ 1.5 சூன் அப்படிங்கிறது நம்மளோட 2 ஃபிங்கர்ஸ். அதாவது இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1.5 சூன். அதே 2 சூன்னா 3 ஃபிங்கர்ஸ். இண்டெக்ஸ், மிடில் அண்ட் ரிங் ஃபிங்கர். 3 சூன் அப்படின்னா உங்களுக்கு 4 ஃபிங்கர்ஸ் வந்துரும். அதாவது இண்டெக்ஸ், மிடில் தென் வந்து ரிங் அண்ட் மிடில் ஃபிங்கர். இந்த 4 ஃபிங்கர்ஸ் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, 3 சூன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்டேக்ல நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ மைக்ரேன் இருக்கலாம், ஃப்ரண்ட் ஹெட்டேக் அது மாரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ராண்டல் ஹெட்டேக் இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து GV20 ஆர் டியூ20ன்னு சொல்லுவாங்க. தென் 24. ஃபர்ஸ்ட்டு GV20 அப்படின்னா என்ன லொகேஷன் பார்த்தீங்கன்னா, ஆன்டீரியர் ஹேர் லைன்லேருந்து ஓகேங்களா? அதோட மிட் பாயிண்ட்லேருந்து 5 சின் அபோவ் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி. அப்படி இல்லைன்னா போஸ்டீரியர் ஹேர் லைன்லேருந்து 7 சின் நம்ம எடுக்கிறோம், மெஷர் பண்ணுறோம்னா, அந்த பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து GV20. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வந்துரும். ஸோ அந்த பாயிண்ட்ஸே இல்ல அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு மிட்வே ஆஃப் ஆபெக்ஸ் ஆஃப் போத் இயர்ஸ் தான் வந்து அந்த லொகேஷன் கண்டுபிடிக்கலாம். இது வந்து GV20க்கான பாயிண்ட்ஸ் லொகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. தென் டியூ 24 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிட் பாயிண்ட் ஆஃப் ஆன்டீரியர் ஹேர் லைன்லேருந்து 0.5 சூன் அபோவ் இருக்கிறது தான் GV24. ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா GB20. அதாவது ஸோ நம்மளுக்கு ஆக்சிபிட்டல் போன் இருக்கு பார்த்தீங்களா, அது பில்லோ. அதாவது டிப்ரெஷன் பிட்வீன் ஸ்டேனோக்ளினா அண்ட் மாஸ்டாய்ட் மசில்ஸ்க்கும் ப்ளஸ் ட்ரெபீசியஸ் மசிலுக்கும் இன் பிட்வீனில் ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அந்த பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு GB20. ஓகேங்களா? ஸோ இதோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தோட இமேஜும் நான் வந்து சைடில் வந்து உங்களுக்கு போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக வந்து புரியும் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து LI4 அப்படிங்கிறது பேக் ஆஃப் ஆர்ம்ஸில் வந்து இது வந்து காமனானது. எல்லாம் பெயின், லோக்கல் பெயின்ஸ் எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது பேக் ஆஃப் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மெட்டாகார்பல் போனுக்கு பிட்வீனில் ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த இதில் தான் வந்து உங்களுக்கு LI4 வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரேனுக்கான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா GB20 ஆல்ரெடி பார்த்தது தான். தென் லங்ஸ் 7, அப்புறமா லார்ஜ் இன்டெஸ்டைன் 11, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பாயிண்ட்ஸில் தேர்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து LI7 எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் கிரீஸ் ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து லேட்ரல் சைட்லேருந்து 1.5 சூன் எடுத்தோம் அப்படின்னா லங்ஸ் 7 வரும். நெக்ஸ்ட்டு வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் 11. இது வந்து ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்க எல்போவ பெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்போவ பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, குபேட்டல் ஃபோர்ஸா இருக்குல்ல, ஸோ அந்த ஃபோர்ஸால லேட்ரல் எண்டு தான் வந்து உங்களுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன் 11. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரார்டினரி பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐப்ரோஸ்க்கு சென்டர் பாயிண்ட்ஸாக வந்து எக்ஸ்டர்னல் ஹைட் 3. ஸோ நான் மென்ஷன் பண்ண எல்லா பாயிண்ட்ஸுமே மோஸ்ட் ஆஃப் நல்ல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். அடிஷ்னல் பாயிண்ட்ஸும் எடுக்கிறீங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிகார்டியம் 6, அப்புறமா யூரினரி பிளாடர் 62. ஸோ பெரிகார்டியம் 6 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. ஸோ இப்போ வந்து லங்ஸ் 7 எங்கே இருந்துச்சு? இந்த லேட்ரல் சைடு நீங்க மெஷர்மென்ட்ஸ் பண்ணிட்டு சேம் அதே டிரான்ஸ்கிரீஸ்லேருந்து 2 சின் அபோவ் ஆனா மிட்லேருந்து நீங்க வந்து மெஷர்மென்ட்ஸ் இருக்கும். ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன் பாருங்க. நெக்ஸ்ட்டு யூபி 62 எங்க இருக்குன்னா, நம்மளோட கால் பகுதியில தான். அது லேட்ரல் மால்வர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு கீழ ஒரு டிப்ரஷன் இருக்கும். அந்த டிப்ரஷன்ல இருக்கிற பாயிண்ட் தான் யூபி 62. இருக்கு. வேற ஏதாவது அக்குபஞ்சர்ல டவுட் இருக்குனாலுமே, நீங்க மெசேஜ் அது மாரி கமெண்ட் அது மாரி பண்ணலாம். நம்ம இதில Instagram பேஜஸ் இருக்கு. ஸோ அதில வந்து இது மாரி நோட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுவுமே நான் கீழ லிங்க் வந்து பிளேஸ் பண்றேன். அதுவும் ஏதாவது டவுட் அப்டின்னா நீங்க டிஎம்மும் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.